அஸ்ஸலாமு அலைக்கும். கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி கிளாஸ் ஸ்டவ்வில் இந்த பக்கம் மாற்றினதுக்கப்புறமா சமையல் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலை சாப்பாடு வந்து புட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா 1 மாதங்கிட்ட ஆயிடுச்சு புட்டு சாப்பிட்டு. நோம்பு டைம்லாம் பார்த்திங்கன்னா புட்டுலாம் அவ்வளோ சீக்கிரம் செமிக்காது. அதனால் இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்போம். அதனால் நான் இன்றைக்கி வந்து புட்டு மாவு, அதாவது கோதுமை புட்டு மாவு வந்து பாக்கெட் கடையில் வாங்கிட்டு வந்துட்டேன். அதை வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவு. ஏன்னா ப்ளெயினாகவே கோதுமை மாவு சேர்த்துட்டோம் அப்படின்னா எனக்கு அவ்வளோவா டேஸ்ட்டு பிடிக்காது. அரிசி மாவு சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் சூடாக வெந்நீர் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சம் உதிரி உதிரியாக ஆனதுக்கப்புறமா புட்டுக்குழலில் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பூ, அதுக்கப்புறம் புட்டு மாவு, இந்த மாதிரி 2-3 லேயராக வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அவிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். கிச்சன் இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த பக்கம் சமையல் பண்ணுறதுக்கு பார்க்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்குமே பார்த்திங்கன்னா சமையல் பண்ணுறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் அந்த பக்கமாக சமையல் பண்ணும்போது கொஞ்சம் வெளிச்சம் இல்லாமல் இடைஞ்சலாக இருந்த மாதிரியே இருந்துச்சு. இன்றைக்கி சமையல் எல்லாம் இந்த பக்கம் பண்ணும்போது நல்லா கிளியராகவும் இருக்குது, இடம் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. எனக்குமே பார்த்திங்கன்னா புட்டு அவ்வளோ பிடிக்காது. ஆனால் அந்த கோதுமை புட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லுக்காகவே கொஞ்சமாக எடுத்துக்குவேன். இப்போ கொஞ்சமாக கோதுமை புட்டு, அது கூட பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இனிப்பும் கம்மியாக இருக்குமா, திகட்டாமல் இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நெய் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மதிய சமையல் என்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.